ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாப் ஃபிலடெல்ஃபியா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் தான். இப்போ நாங்கள் வந்து இதான் வந்து ஃபிலடெல்ஃபியா சாப் ஹாஸ்பிட்டல் வந்து என்ட்ரன்ஸ். இப்போ வந்து அது ஒயிட் கலராக ஒரு ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதான் ஷாப்பில் வந்து முதல்ல பார்க்கிங் ஏ வந்துடணும். பார்க்கிங் ஏ வந்துட்டு அந்த பார்க்கிங் ஸ்லிப்பு வந்து இது கொடுப்பாங்க, அதையும் நம்ம வாங்கிக்கணும். அங்கே வந்து உள்ளார வந்து இதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நம்ம பார்க்கிங்கில் இறங்கிட்டு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். விஷாகா வந்து ஒரு 2 நாளைக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ், ட்ராலி, ட்ரெஸ்ஸஸ், பெட்ஷீட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டான். இப்போ நம்ம பார்க்கிங்கில் இருக்கோம். இது ஒரு மிஷினு என்னென்னா இது மாதிரி உங்கள் ஹார்ட் பக்கத்தில் வச்சு நல்லா ப்ரீத் பண்ணால் இல்லை நல்லா இருங்க. விஷாகா வந்து அங்கே ஒரு சின்ன பாப்பா ஒன்று இருந்துச்சு, அது கூட விளாண்டுட்டு இருந்தா. அவளுக்கு அந்த டென்ஷன் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஷி வாஸ் வெரி நார்மல் அண்ட் ஷி வாஸ் கீப்பிங் தி சிச்சுவேஷன் வெரி காம். M450 இந்த ஃப்ளோருக்கு வந்துருக்கணும். 450 ஓகே. நீங்கள் வந்தோடனே டேரெக்டாக போனீங்கன்னா இது வருது. இது ஆக்சுவலாக 4th ஃப்ளோரில் இருக்குது. அப்படியே ஒரு ஃப்ளோரில் வந்து அங்கங்கே சில ரூம்ஸ் இருக்குது. செக்இன் அண்ட் வெயிட்டிங் வந்து தனியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டு வெயிட் பண்ண போகிறோம். ஒரு காமன் ஹால் மாதிரி இருக்குது ரிசப்ஷனோட. விஷாக இங்கே வந்து வந்தோடனே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து நர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அது வரைக்கும் ஜஸ்ட் ஸ்பெண்டிங் சம் டைம் ஓவர் ஹியர். டேபிள் வேணும். டேபிள் ஓகே. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபாலோ த ஜர்னி வித் அ ஹார்ட் தட் இஸ் ட்ரூ. ஃபேஸ் எவ்ரி சேலஞ்ச் எமர்ஜிங் அ நியூ. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கொஞ்சம் வரிகள் ஆக்சுவலாக எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கேருந்து எங்களை ப்ரீஆப் ரூமுக்கு கொண்டு போகிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன்லாம் என்ன சர்ஜரி அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நானும் விஷாலாவும் விளாண்டுட்ருக்கோம். அவளை வந்து சும்மா கூட பசிக்குது பசிக்குதுன்னு காலையில் சொல்லிகிட்டு இருக்கான். நானும் அதையும் சொல்லிகிட்ருக்கேன், சர்ஜரி முடிஞ்சனே சாப்பிட்லான்னு. ஸோ வி ஆர் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் ஹர் ஃபார் த சர்ஜரி. இன்னும் கிக்லி ஜூஸ் கொண்டு வராங்கன்னு சொன்னாங்க. அதை குடிச்ச ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி வந்து தூங்கலாம், ரொம்ப டீப் ஸ்லீப் ஆகுமா. யா அதுதான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படியும் ஒரு 2 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கிக்லி ஜூஸ் வரல, ஆனால் தூக்கமாக வருது. பிகாஸ் ஆஃப் ஹங்கர். மீட்டிங் ஹால் மாதிரி அங்கே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு மெசேஜும் வரும். ஸ்டார்ட் பண்ணோன்னே ப்ரொசீஜர் சர்ஜரியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஷகாக்கு வந்து பை காட்ஸ் கிரேஸ் நல்லபடியாக வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இதுதான் ஆக்சுவலாக சர்ஜரி முடிச்சு எல்லாமே முடிச்சுட்டு நார்மல் வார்டுக்கு வந்து விஷாகாவை மாற்றிட்டாங்க. ஒரு ரூம் பக்கத்துலேயும் ஒரு நர்ஸ் கியூபிக்கல் இருக்குது. அந்த டெசிக்னேட்டட் நர்ஸ் வந்து செக்அப் பண்ணுறதுக்கு. ஒரு ஃப்ளோர்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 16 ரூம்ஸ் மேலேயே இருக்குது. ஒரு சிங்கிள் சைடு மட்டும். அது ஃபுல்லாமே ஃபுட்டு எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு வேணுன்றது எடுத்து சாப்பிடுவோம். குழந்தைங்களுக்கு ஃபுட்டு ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு ஃபுட் திங்ஸும் வச்சுருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான மில்க்கு, அப்புறம் வந்து சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம்ஸு, பாப்சிக்கல்ஸு, அப்புறம் ஹியூமன் மில்க் கூட இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பேபி ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, சீரியல்ஸ் எல்லாமே, பிளேட்ஸு, மைக்ரோவேவ் ஓவன், ஃப்ரிட்ஜு எல்லாமே வச்சுருக்காங்க. எப்போ வேணுமோ நம்ம வந்து பசங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துக்கலாம். ரூமுக்கு போகலாம். இதுதான் ஆக்சுவலாக விஷாகாவுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்க ரூமு.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து வந்தோடனே ஒரு நர்ஸ் ஸ்டேஷனு, பேஷண்ட்ஸ் பெட்டு, அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்ஸ் கூட தங்குறதுக்கு வந்து இருக்குது, பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெட்டு. ஆக்சுவலாக எல்லாமே இதுலேயே இருக்கும். கொஞ்சம் சஃபிஸ்டிகேட்டடாக நல்ல ஒரு மாதிரி பெரிய ரூமாகவே இருக்குது. ஒரு கொஞ்சம் ஃபேமிலி வந்து தாராளமாக தங்கிக்கலாம். And then I'm gonna take a listen and a look. She already told me she's great. very chatty. Yeah, I love it. Is she take? ரொம்ப டென்ஷனாகவே இருந்துச்சு. ஆனால் வந்து நல்லா கொஞ்சம் வந்து ஹேண்டில் பண்ணாங்க. நம்மளுக்கு எந்த வித வேலை ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரெஸ் ஒன்றுமே இருக்காது. அவங்களே எல்லாமே மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. நல்லபடியாக நம்மளை வந்து பாப்பாவெல்லாம் நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. டாக்டர்ஸு நர்சஸ்லாம் எவ்ரி 2 hours வந்து செக் பண்ணாங்க. They have Barbie dolls at school. Wow, that's very. Even one day, for 5 days, they said to bring all your favorite toys and play with them. 5 days was free time, Wow. and we was playing with our toys, everything. That's so fun. That is so fun. In kindergarten, it's so fun, really. By 3rd grade, you have to do a little bit more work. Just this much work. Three periods only we spend for to do for writing. I thought gym and free time. The next whole period is the free time after gym. No period after free time. Does dismissal. You know, in That's kids. nice. That's really good. We can No? this snowflake. Snowflake? So entertainment. And this bracelet for my sister. Bracelet? Oh, Another bracelet for me. that's good. One sister helped me. Oh, one sister came and helped you? Good. விஷாகாக்கா ஹாஸ்பிட்டலில் லஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அவைய வந்து எதுவுமே ரொம்ப சாப்பிட்ல. நான் தான் எல்லாமே சாப்பிட்டு காலி பண்ணேன். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மேக்ரோனி, சீஸு, எக்கு ஸ்க்ராம்பிள், அப்புறம் வந்து சிக்கன் ப்ராத் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரூன் ஜூஸ் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க. கான்ஸ்டிபேஷன்லாம் ஆகாத மாதிரி நான் தான் கேட்டு வாங்கினேன் ப்ரூன் ஜூஸு. அதுக்கப்புறம் ஆப்பிள் சாசேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து சிஸ்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணி நெக்ஸ்ட் எப்படி டேக் கேர் பண்ணணும்லாம் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக கிளம்பும் போது ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருந்தான். அவளால் எந்திரிச்சு ரொம்ப வேகமாக நடக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. சும்மா நாங்கள் வந்து அவளை வந்து கலாய்ச்சி அவளை வந்து ஹாப்பி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே வந்து கொஞ்சம் கிளம்பிட்டோம். 1 day மானிட்டரிங்கில் வச்சுட்டு வந்து கொஞ்சம் அனுப்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு. எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அப்படியே ஆக்சுவலாக நான் வந்து விஷாகாக்கு சர்ஜரிலாம் பண்ணுவேன்னு நான் வந்து யோசித்ததே இல்லை. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் வந்து எனக்கு ஒரு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும்னு நான் வந்து யோசித்ததில்லை. ஸோ அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த வியூஆர் ரிஃப்ளெக்ஸ் கண்டிஷன் வந்து இருந்துச்சு. அதை வந்து ப்ரொஃபைல் ஆக்சஸ்ஸு, மெடிசன்ஸு, அதுக்கப்புறம் அவுட் க்ரோத்து, அதுக்கான டைம்லாம் கொடுத்தும் பார்த்தேன். ஆனாலுமே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால ஸ்டிங் ப்ரொசீஜரும் பண்ணிட்டேன். அதில் வந்து மோஸ்ட்டாக கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சு. இருந்தாலும் சின்ன பர்சன்டேஜ் வந்து அது அந்த ப்ராப்ளம் அப்படி தான் இருந்துச்சு. அதை வந்து இங்கே வந்து தான் என்னால் வந்து கொஞ்சம் சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ உடனே டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பிரகாரம் இந்த சர்ஜரி வந்து பண்ணியாச்சு. நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பாசிட்டிவாக மட்டும்தான் வந்து நான் வந்து பார்ப்பேன். நான் அதனால தான் இந்த சர்ஜரிங்கிற விஷயம் கூட நான் அதை வந்து ரொம்ப பாசிட்டிவாக இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணி நானே என்னை வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த விஷாகா கிட்ட சொல்லணும்னாலுமே இந்த வியூஆர் ரோபோட்டிக் சர்ஜரி பற்றி ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்லுவேன். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன், தட் டூ ஃபார் அ வெரி பாசிட்டிவ் ரீசன். பாய்.